மக்களே, சரியான வட்டத்துலேருந்து இறங்குக்குள்ளே பாருங்கள், பம்பா தெரியுது. அவ்வளோதான் மக்களே, கிட்டத்தட்ட வந்தாச்சு பக்கமாக. சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. நாம் இப்போ வந்து பெரியவழியிலேருந்து இறங்கி வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பெரியான வட்டத்தில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. வாலண்டியராக நம்மளையே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து நடத்தக்கூடிய அன்னதானம் அதுதான் போட்டிருக்காங்க. என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்க்குறேன். வடை பாயாசம் சாப்பாடு போடுறாங்க. எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் திருப்பி காட்டுறேன். ஒரு வழியாக பெருவழி பாதை முழுசாக முடிஞ்சுது. அடுத்து பம்பையை நோக்கி போயிட்டுருக்கோம். பம்பையில் போய் குளிச்சுட்டு கரெக்ட் பெருவழி இறங்கி வந்ததுக்கான ஒரு ட்ரீட். இப்போ எப்படி இருந்தது பெருவழி அனுபவம்? நல்லா அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இல்லை. யூடியூப்பில் பார்த்துட்டு ஈஸி நம்பி வந்துடாதீங்க. தரிசனமாக இருந்தால் நல்லா இருக்கணும். தரிசனம் தான் எப்படி அமைய போகுது, எவ்வளோ நேரம் எங்களை லைனில் போட போகிறாங்கன்னு தெரியல. சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெருவழி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணி எல்லோரும் நம்பி வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயப்பனை நம்பி கிளம்பி வந்துட்டே இருங்க. அவ்வளோதான். பார்க்கலாம். ஸ்வீட்டு, ஒரு வடை, சாமி சரணம். அருமையான சொல்லு. அதான் தண்ணி மக்களே, ஊறுகாய், 2 பொரியல், அப்பம், வடை, சாம்பார், பாயாசம், பால் பாயாசம். இப்போ சாப்பிட்லாம். அன்னதான பிரபுவுக்கு மிகவும் நன்றி. சென்னையிலேருந்து சம்திங் யாரோ இந்த அன்னதானம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னதானம் சாப்பிட்டாச்சு. அரக்கோணத்துலேருந்து வந்து போடுறாங்க. ஐயப்பா சாதாசனம். அருமையான சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சு. சரியான இடத்துல சிறப்பாக சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம பம்பைக்கு போகிறோம். அடுத்து வந்து பம்பை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். சாமியே சரணமையப்பா. பின்னாடி பாருங்கள், பம்பா வந்துட்டோம். ஒரு வழியாக 2 நாள் 58 மணி நேரம் சம்திங் கஷ்டத்துக்கு பிறகு நம்ம வந்து இப்போ பம்பாவை ரீச் அடைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஐயனை தரிசிக்க போகிறோம். அப்பா அங்கே வந்துட்டு இருக்கிறாரு பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம ஐயப்பனை தரிசனம் செய்ய போகிறோம். பல தடைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஐயப்பன் துணை இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி இதை முழுசாக முடிச்சுட்டு வர முடிஞ்சுது. என்றைக்குமே ஐயப்பனோட அருள் இருந்தால் மட்டும்தான் பெருவழியாக இருந்தாலும் சரி, சிறுவழியாக இருந்தாலும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும், நடக்க முடியும். வந்துருச்சு பாருங்க. எங்க வருதுன்னு மட்டும் சொல்லு சாமி. காலையில இருந்து மைக்கில மாத்தி மாத்தி சொல்றான். பம்பா வந்துட்டோம் சாமி. கன்னிமூல கணவையில இருக்கா. வீடியோ எடுக்கணும். செஞ்சா தவளை கொடு. சாமி சரணம் ஐயப்பா. கங்கை நதி புண்ணிய நதியாம் சபரிமலை பம்பா நதிக்கு வந்தாச்சு மக்களே. பம்பா நதிக்கு வந்தாச்சு. ஸோ சன்னிதானம் மேலே அந்த பக்கம் இருக்குது. நம்ம கடந்து வந்த பாதைகள். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடின்னு போய் நீராட போகிறோம். சாமி சரணம், சாமியை சரணம் ஐயப்பா. சாமி சாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பம்பையிலாம் குளிச்சுட்டு சிறுவழியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நஞ்ச கூட்டம் இல்லை. அங்கே பாருங்கள், தரையே தெரியல, எல்லாம் தலை தான் தெரியுது. ஐ மீன் திருமுடிகள். அந்தளவுக்கு கூட்டம், நல்ல கூட்டம்.
இன்னைக்கு சாமி பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். 3.4 கிலோமீட்டர் ஐயன் சன்னதி இங்கேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி மலை ஆரம்பிக்குது. இந்த கல்லெல்லாம் புதுசாக போட்டிருப்பாங்க, லாஸ்ட் டைம் போட்ட போய் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதுதான் நீலிமலை. பகவான் பாதா பகவதி பாதம் நம்முடைய யாத்ரா சபரிமலைக்கு இருசாமி மூச்சு வாங்குது. ராஜகுரு என்ன ராஜசாமி வந்து அழைத்து வேண்டும். வீரபுத்தி சாமி ஜானகி சாமி எல்லா சாமி வாங்க. சுவாமி சரணம். நீலிமலை டாப் வந்தாச்சு. அடுத்தது இதை முடிச்சு சுந்தரம் போனோம்னா அப்புறம் அப்பாச்சி மாடு வரும். இங்கே ஒரு கிளினிக் இருக்குது. நீலிமலை என்எஸ் கேப்டன் தண்ணி குடிக்கிறாரா? பழக்கடையெல்லாம் நிறைய இருக்குங்க. யாரும் சொன்னாங்க பழக்கடையே இல்லைன்னு. உண்ட வழிபாடு உங்களுக்கு போடுறோம். சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சி மேட்டில் உண்ட வழிபாடு சமர்ப்பிக்க. சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சி மேட்டில் உண்ட வழிபாடு சமர்ப்பிக்க. இஷ்ட வழிபாடாய உண்ட வழிபாடு அப்பாச்சி மேட்டில் சமர்ப்பிக்க. சுவாமி ஐயப்பனை കാണാനെത്തുന്ന ഇഷ്ട വഴിപാടായ ഉണ്ട വഴിപാട് അപ്പാച്ചി മേട്ടിൽ ഉണ്ട വഴിപാട് தண்ணி கிண்ணி நல்லா ஏதாவது பக்கமாக போட்டால் குரங்கு சாப்பிடும். மேடை வந்தோமப்பா, வரோமப்பா. தரிசனத்திற்காக ஐயப்ப பக்தர்கள் கவனத்திற்கு ஸ்ரீலங்கா தொழும்புகளில் இருந்து தரிசனம் செய்து வந்துள்ள அன்பழகன் சுவாமி
இந்த இடம் தான் கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு இங்கே போட்டுடுறாங்க. இங்கேருந்து மரக்கோட்டை வரைக்கும் அகலம் அதிகம், அதனால் இங்கே போட்டுடுறாங்க. எத்தனை பேர் போட்டாலும் தாங்கும். அப்பா சும்மா சும்மா சந்தில் பூந்து போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்படியே இங்கே திரும்பி பாரு. அப்பா மலையரசனா? மலைகளின் நண்பன். மலைகளின் நண்பன். ஆமாம். சாமி சரணம், சாமி சரணமையப்பா. ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களே, நம்மளோட 2 நாள் பயணம் 60 கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு பிறகு, அதுக்கப்புறம் நம்ம அப்பாச்சி மேட்டில் வந்து நம்ம சபரி பீடத்துக்கு முன்னாடி அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் லைனில் மாட்டினது எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த 18ஆம் படியை பார்த்து மேலே ஏறி ஐயனை பார்த்துட்டு வந்தது. இவ்வளோ நாள் அந்த 2 நாள் பட்ட கஷ்டம், அந்த 10 மணி நேரம் எதுவுமே அந்த 2 செகண்டில் ஒன்றுமே பெருசாக தெரியல. எல்லாமே அவ்வளோதான், கம்ப்ளீட்லி எவ்ரி திங் வில் ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஐயனை கண்ட அடுத்த நொடி எல்லாமே மறந்து போச்சு. தரிசனம் முடிச்சுட்டு நம்ம சன்னிதானத்தை விட்டு கிளம்பியாச்சு பாருங்கள். ஸோ சபரிமலை சீரியஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தெளிவாகவும் நீட்டாகவும் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்த வாய்ஸ், ஒரிஜினல் வீடியோவோட வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் நம்ம சபரிமலை ட்ரிப்பில் நம்ம கூட இருந்த கேசவன் சாமி, அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம அவர் பேர் நாங்கள் வச்சவர் இருந்து அவருக்கு வந்து வாவர் சாமின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். ஸோ எல்லாம் வந்து இவங்க 2 பேர் தான் நம்ம கூட பெருவழியில் கூட வந்தது. அப்புறம் இன்னும் 2 பேர் பிரதர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஓவரால் சபரிமலை எபிசோட் சீசன்ஸ், அதாவது சீரியஸ் இப்படின்னு பல விதம் சொல்லலாம். எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே லென்த்தாக எடுத்துகிட்டு போகாமல், ரொம்பவும் போட்டு குழப்பாமல்
எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக சபரிமலை பெருவழி எப்படி இருக்கும், எங்கே ஸ்டே பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டே பண்ணணும், எந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே தெளிவாக நானும் அப்பாவும் 2 பேரும் எடுத்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சபரிமலையை முடிஞ்ச அளவுக்கு முழுசாக, அதுவும் சபரிமலை பெருவழி யாத்திரையை முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வருடம் மறுபடியும் வந்து நம்ம சபரிமலை ஐயனை காண வருவோம். அதுவரையும் பிரியா விடை பெற்றுக்கொண்டு ஐயனிடமிருந்து செல்ல வேண்டியதாக. ஒவ்வொரு தடவையும் சபரிமலை வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சபரிமலை விட்டு வெளியே போகும்போது ஒரு சின்ன மன வருத்தத்தோடையே தான் நம்ம போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் நம்ம பம்பா கணபதியில் இருக்கக்கூடிய கட்டுக்கட்டுற இடம். இங்கேயே வந்து நீங்கள் வந்து இருமுடி கட்டிக்கலாம். அந்த இடத்த காட்டுறதுக்காக தான் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்த வருடம் மறுபடியும் சபரிமலை ஐயப்பனோட சீரியஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா.